திருப்பாவையின் 27ஆம் பாசுரம். கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா, பக்தர்களின் இறைவன் மீது கொண்ட நம்பிக்கையையும் அவரின் அருள் சின்னங்களையும் விளக்குகிறது. இந்த பாசுரத்தில் ஆண்டாள் அவரது கோவிந்தனை மானுடனின் பகைவர்களை மட்டுமல்லாமல் அவர்களது உள்ளமனதின் மாயையையும் வெல்லும் ஒருவர் என்று போற்றுகிறார். அவர் பக்தர்களுக்கு அனுபவிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் அருளுபவராக வர்ணிக்கிறார். திருப்பாவை 27ஆம் பாசுரம். கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உன்றன்னை பாடிப்பறை கொண்டு யாம்பெரும் சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடி செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை யுடுப்போம் அதன்பின்னே பாச்சோறு மூடனே பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். பாசுரத்தின் வார்த்தை விளக்கம். கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா. கூடாரை என பொருள்படும் பகைவரை வெல்லும் கோவிந்தன் பக்தர்களின் துணைவன். இது பகைவரை வெல்வதை மட்டுமின்றி உள்ளமனதின் எதிர்மறையான எண்ணங்களை அழிக்கும் தன்மையையும் குறிப்பிடுகிறது. சீர்கோவிந்தா என்பது அவருடைய செல்வத்தன்மை மற்றும் அருளையும் உணர்த்துகிறது. உன்றன்னை பாடிப்பறை கொண்டு கோவிந்தனை பாடி அவருடைய குணங்களையும் செயலை கீர்த்தித்து புகழ்ந்து பத்திப்பறை என்ற வெற்றியை அடையும். இது இறைவன் அருளை திருப்புகழ் வழியாக பெறுவதை குறிக்கிறது. யாம்பெரும் சன்மானம். பக்தர்கள் இறைவனை சரணடைந்த பிறகு அவருடைய பரிசாக ஆடை ஆபரணங்கள் போன்ற சிறப்புகளை பெறுவார்கள். ஆன்மீக உன்னத நிலையை அடைய இதை உவமையாக குறிப்பிடுகிறார். நாடு புகழும் பரிசினால் நன்றாக. பக்தர்களுக்கு கிடைக்கும் சன்மானங்கள் நாடு முழுவதும் புகழப்படும் வகையில் இருக்கும். இது இறைநேசத்தின் மூலம் மக்களிடையே உயர்ந்த நிலை பெறுவதை குறிக்கிறது. சூடகமே தோள்வளையே தோடி செவிப்பூவே. ஆண்டாள் ஆடை வளையல்கள் செவிப்பூக்கள் போன்ற அனைத்து அணிகலன்களையும் அணிந்து மகிழ்வதை கூறுகிறாள். இது ஆன்மீக திருப்பி நம் வாழ்க்கையில் நிறைவினை அடைவதையும் குறிக்கிறது. பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம். அணிகலன்களுடன் கூட அனைத்து இனிய பொருட்களையும் பெற்று மகிழ்வது. இது வாழ்வின் அமைதியையும் நிறைவையும் அடைய உணர்த்துகிறது. ஆடை யுடுப்போம் அதன்பின்னே பாச்சோறு. கோவிந்தனின் அருளால் கிடைக்கும் ஆடை அணிந்து திருப்பாவையில் கூறப்படும் பாச்சோறு பால் சோறு செய்து உண்ணுவோம். மூடனே பெய்து முழங்கை வழிவார. பால் சோறுடன் அதிகமான நெய் சேர்த்து அதை முழு மகிழ்ச்சியுடன் அனைவரும் சாப்பிடுவோம். இது உணவின் மூலம் ஆனந்தம் அடைய வைக்கும் செயலாக இருக்கும். கூடியிருந்து குளிர்ந்தே அனைவரும் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியுடன் உணவு உண்டு இறைவனை துதிப்பது. இதன் மூலம் சமூக ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் விளக்கப்படுகிறது. பகைமையை அழிக்கின்ற கோவிந்தன். கோவிந்தன் என்பது பகைவர்களின் தீய எண்ணங்களை அழித்து அவர்களின் உள்ளமனதில் அமைதியை நிலைநிறுத்துபவர். ஆன்மீக பரிசுகள். ஆடை ஆபரணங்கள் போன்றவை ஆன்மீக உயர்வின் அடையாளமாக கொள்ளப்படுகின்றன. ஒருவரின் ஆன்மீக வளர்ச்சியை உலகம் அறியும்படியாக அமைக்கும் ஒரு நிலையை கோவிந்தன் தருவார். கூடியிருந்து குளிர்ந்தே என்பதன் மூலம் அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்வதன் மகத்துவத்தை ஆண்டாள் குறிப்பிடுகிறார். கோவிந்தனை நினைத்து மகிழ்வது மட்டுமல்ல, அவருடைய அருளால் அமைந்த ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்பதையும் இங்கு கூறுகிறார். மார்கழி மாதத்தில் இந்த பாசுரத்தின் நிகழ்த்தல் முக்கியமாக கொள்ளப்படும். கோவிந்தனின் சந்நிதியில் பெண்கள் ஒன்று கூடி பாடல் பாடுதல், பால் சோறு பண்டிகை நடத்துதல், அனைவரும் ஒருங்கிணைந்த வாழ்வின் மகத்துவத்தை மகிழ்ச்சி கொண்டாடுதல். தத்துவ குரல். பக்தி என்பது ஒருவரை ஆன்மீக வளர்ச்சிக்கு உயர்த்தும் முக்கியமான பாசம். உலக வாழ்க்கை இனிமையானதாக இருக்க பக்தி, அன்பு மற்றும் ஒற்றுமை மையமாக இருக்க வேண்டும். திருப்பாவையின் 27ஆம் பாசுரம் நம் வாழ்க்கையில் தெய்வீக அருளின் அனுபவத்தை மகிழ்ச்சியாக அனுபவிக்கும் முறையை எடுத்துக்காட்டுகிறது. இது வாழ்வின் முழுமையை உணர்த்தும் ஒரு பாடமாக உள்ளது. கூடியிருந்து குளிர்ந்தே எனும் வார்த்தைகள் சமூக ஒற்றுமையின் அழகை உணர்த்துவதால் இது எல்லா தரப்பினருக்கும் அர்த்தமுள்ளதாய் திகழ்கிறது.